பிசெட்எஃப் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நேரத்திலே உங்களோடு பேசும் தேவ வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 18வது வார்த்தையிலிருந்து 22வது வார்த்தை வரைக்கும் நாம் பார்ப்போமானால், இங்கே ஒரு மனிதன், ஐஸ்வர்யமுள்ள மனிதன் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக தேடி வருகிறான் என்று நாம் பார்க்கும்போது, இயேசுவை கேள்விப்பட்டு அவரிடத்துக்கு போனால் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று அவன் அந்த நோக்கத்தோடு இயேசுவை தேடி வருகிறான். வந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவனுடைய இருதயத்திலே ரொம்ப ஆசை. அந்த நித்திய ஜீவனை அளிப்பவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் என்று தெரிந்து கொள்ளுகிறான் இந்த ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன். இயேசுவை தேடி வந்து 19ஆம் வார்த்தையிலே அவன் சொல்கிறான், எதற்கு இயேசு பார்த்து, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும், எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பனை தாயும் கணம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளெல்லாம் நான் என் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது இந்த ஐஸ்வர்யமுள்ள அந்த பணக்காரன் மனிதன், அவனுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டும், நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இயேசுவினிடத்தில் வருகிறான். இயேசு விடத்திலே அந்த கேள்வியை கேட்குறான். அதற்கு சரியான பதிலை இயேசு கிறிஸ்துவும் அந்த மனிதனிடத்திலே, அந்த பணக்கார மனிதனிடத்திலே சொல்லுகிறார். நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்ன நன்மையை செய்ய வேண்டும் அப்படி என்று அவன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ எந்த ஒரு நன்மையான காரியங்களையும் நாம் செய்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்ட வார்த்தைகளின்படி நாம் பார்ப்போமானால், நித்திய ஜீவனை நாம் ஒரு மனிதன் சுதந்திரத்து கொள்ள அது இலவசமாக இயேசு கிறிஸ்துவினால் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. இன்னொரு காரியம், விசுவாசத்தினாலே நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வார்த்தையில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 3:16 என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்று நாம் வாசித்து பார்க்கும்போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அவர் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுடையும் பாவத்திலிருந்தும் மீறுதலிருந்தும் மன்னிப்பு அளித்து, அவர் இரத்தம் சிந்துவதன் மூலமாக அந்த விடுதலை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக அது கிடைக்கிறது என்று நம்ப வேண்டும். அந்த நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளும்போது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு இந்த ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் பார்க்கும்போது, அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவினிடத்தில் வருகிறான். இயேசுவினிடத்தில் அந்த கேள்வியை கேட்கிறான், நான் எந்த நன்மையை செய்தால் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்கிறான். ஆனால் அவன் நினைத்தான், ஒரு தான தர்மமோ, ஒரு அன்னதானமோ, இல்லை நிறைய ஏழைகளுக்கு உதவிகளோ, தான தர்மங்களை செய்து ஒரு நல்ல நன்மையை செய்து நான் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள முடியும் என்று நினைத்தான். இன்றைக்கும் கூட அநேகர் பணம் படைத்தவர்கள், பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்களை பார்க்கும்போது, அவர்கள் வைத்திருக்கிற அந்த பணங்களை, அளவுக்கு அதிகமாக பணம் இருக்கும்போது அதை கொண்டு போய் ஒரு அன்னதானம் பண்ணுவது, ஒரு 10,000 பேர்த்துக்கு சாப்பாடு போடுறது, நான் இத்தனை கோயில்களில் இவ்வளவு அன்னதானம் பண்ணேன், இவ்வளவு காரியங்களை செய்தேன், தர்மங்களை செய்தேன், இது என்னை நித்திய ஜீவன் என்கிற அந்த சொர்க்கத்துக்கு என்னை கொண்டு செல்லிவிடும், என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் என்று அவர்கள் மனதிலே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நன்மையை செய்து ஒருபோதும் நாம் அந்த தேவனுடைய அரசு என்று சொல்லக்கூடிய, தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய சொர்க்க பதவிக்கு செல்ல முடியாது. அப்போ தேவனுடைய சத்தியத்தை அறியாத ஜனங்கள் இன்றைக்கு பார்க்கும்போது, அந்த தான தர்மங்கள் நன்மைகளை செய்தால்
எங்கள் அந்த தான தர்மங்கள் எங்களை காத்துக்கொள்ளும், எங்கள் சந்ததியை காத்துக்கொள்ளும், நாங்களும் எங்களுடைய பாவங்கள் மீறுதல்கள் எவ்வளவு செய்திருந்தால் அதையெல்லாம் மன்னித்து நாங்கள் சொர்க்க பதவியை அடைய முடியும் என்று நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. சத்தியம் என்ன சொல்கிறதுன்னு நாம் பார்க்கும்போது, நீ இந்த ஐஸ்வர்யமுள்ள மனுஷன் இயேசுவினிடத்தில் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது என்று வருகிறான், என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்குறான். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், பழைய ஏற்பாட்டு காரியங்களை அவனுக்கு கோடிட்டு காண்பித்து, நீ இந்த கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு நட அப்படின்னு இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் இந்த கற்பனைகளெல்லாம் நான் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசுவினிடத்தில் பதில் சொல்லுகிறான். அப்பொழுது இயேசு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இல்லை, நீ கற்பனைகளை கை கொண்டு நடந்தாலும் இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறது என்று அவனிடத்தில் உள்ள அந்த குறையை இயேசு சுட்டி காண்பித்தார். அப்போ அவன் இருதயத்தில் என்ன குறை இருந்தது, எந்த குறையை இயேசு பார்த்தால் என்று பார்க்கும்போது அவனிடத்தில் பார்த்தார், கண்டுபிடித்தார். அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். இயேசு அவன்கிட்ட சொன்னார், இதை கேட்டு நீ உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று ஐஸ்வர்யம் தரித்திரருக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா, உனக்கு பரலோகத்தில் பெரிய பொக்கிஷம் செல்வம் உண்டாயிருக்குன்னு சொன்னார். அப்போ இந்த மனுஷன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே மனமடிந்து துக்கத்தோடு அவன் போய்விட்டான். ஏனென்றால் அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய மனசு, இருதயம் எல்லாமே அவன் வைத்திருந்த பணத்தின் மேலேயும் ஐஸ்வர்யத்தின் மேலேயும் இருந்தது. அதனால் அந்த நம்பிக்கை, அந்த ஐஸ்வர்யமோ அந்த பணமோ அவனை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கொண்டிருந்த அந்த மனுஷனை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, நீ உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், நீ கேட்கிற நித்திய ஜீவனும் உனக்கு கிடைக்கும் என்று இயேசு சொன்னார். அப்போ இந்த வார்த்தை, இயேசு சொன்ன இந்த பதிலை சற்று கூட எதிர்பார்க்காத அந்த மனிதன் அவனுடைய ஐஸ்வர்யத்தையோ பணத்தையோ பிறருக்கு கொடுக்க விருப்பமில்லாத அந்த இருதயம், அவன் அதை நேசித்தபடியினாலே, அந்த பணத்தையும் ஐஸ்வர்யத்தை நேசித்து கொண்டிருந்தபடினாலே இயேசு சொன்ன அந்த வார்த்தை கீழ்ப்படிய முடியவில்லை, அவன் அதை செய்தும் முடிக்க முடியவில்லை. அதனால் அவன் வாழ்க்கையில் நித்திய ஜீவன் என்பது அவனுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே பெற்றுக்கொள்வது கேள்விக்குறியாகவே இருந்துவிட்டது. அவன் துக்கத்தோடே வீட்டுக்கு போய்விட்டான் என்று வேத வசனத்தில் நான் வாசிக்கிறோம். இன்றைக்கும் கூட அநேக பணம் இருக்கிறவர்கள், வசதி இருக்கிறவர்கள் அந்த பணத்தினாலே எந்த நன்மையையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த பணம் இருக்குமானால் அதை கஷ்டத்தில் இருக்கிற, கண்ணீரில் இருக்கிற, நம்மளை விட வருத்தத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஏழைகளுக்கும் ஏழை மக்களுக்கும் அதில் கொஞ்சமாவது கொடுத்து அதன் மூலமாக நாம் கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். நீ தரித்திரருக்கு கொடு அப்படி என்று இயேசு சொன்னார். அப்போ உனக்கு பரலோகத்தில் நீ கேட்கிற பெரிய அந்த நித்திய ஜீவன், நீ விருப்பப்பட்ட ஆசைப்பட்ட நித்திய ஜீவனும் கிடைக்கும். பரலோகத்தில் ஒரு பெரிய பொக்கிஷத்தை உனக்கு நீ சேர்த்து வைத்து கொள்ள முடியும் என்று சொன்னார். பூமியில் இருக்கிற இந்த டெம்பரவரியான, இந்த தற்காலிகமான அந்த பணத்தை, செல்வத்தை, அழிந்து போகக்கூடிய அந்த பொருட்கள் மேலே அவன் இருதயம் இருந்தபடியால் வருங்காலத்துக்கு உரிய அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை, பரலோக என்கிற அந்த சொர்க்கத்திலே தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் செல்வங்களையும் அவன் இழந்து போய்விட்டான். இன்றைக்கு இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நம்மோடு கூட இருக்கிற இந்த பணமோ ஐஸ்வர்யமோ நாம் சேர்த்து வைத்த பொருட்களோ எதுவும் நம்மோடு கூட வரப்போவது கிடையாது. அது இருக்கும்போது அதை நம்ம நேசித்து, இன்றைக்கு அநேகர் அந்த பணத்தின் மேலே ஆசை வைத்து நேசித்து தங்களுடைய விசுவாசத்தை விட்டும் விலகி போகிறார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. 1 தீமோத்தேயு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் 10வது வார்த்தையிலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து தங்கள் விசுவாசத்தை விட்டே வலுவி தங்களைத்தாங்களே குத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு அவர் எழுதுகிறார். அதனால் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பணத்தை நேசிக்காமல், நீங்கள் உங்களுக்கு உள்ள பணம், ஐஸ்வர்யம், பொருட்கள் இது மேலே உங்களுடைய ஆசைகளை வைக்காமல், உங்கள் இருதயத்தை வைக்காமல், அன்றைய தினத்தில் இயேசு அந்த மனிதனிடம் பார்த்து சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது, அதை சரி செய்து கொள் என்று. இன்றைக்கு இந்த
வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மத்தியிலையும் குறைகளை, உங்கள் இருதயத்தில் உள்ள குறைகளை இயேசு பார்க்கிறார். அவருக்கு அந்த குறை தெரியும். அந்த குறையை என்ன குறையாக இருந்தாலும் சரி, பொருளாசையோ, உபச்சாரமோ, களவோ, எந்த காரியமோ, எந்த குறை இருந்தாலும் அந்த குறையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். தேவனுக்கு முன்பாக ஒப்புரவாகுங்கள். தேவனிடத்தில் அதை அறிக்கை செய்யுங்கள். அந்த குறையை சரி செய்து கொண்டால் நீங்கள் விருப்பப்படுகிற அந்த நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யத்திலே ஒரு இளைப்பாறுதல், ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய ஒரு தருணம், இதையெல்லாம் நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு தொடர்ந்து பேசுவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.